ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நான் மைசூர் பருப்பில் ஒரு சூப்பரான க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்கும், அவ்வளோ ஒரு நல்லா சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கிது. மைசூர் பருப்பு சாஃப்ட்னஸ் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிற ஃபேஸ் பேக்கெல்லாம் நல்லா சாஃப்ட்னஸாக நல்லா ஸ்கின் நல்லா ஷைனிங்காக கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம இன்னொரு பொருள் அதில் முக்கியமானது சேர்க்கறது, அதனால் நம்மளுக்கு இன்னும் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். அது என்ன பொருள்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மைசூர் பருப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு தண்ணியில் நல்லா கழுவிட்டு, ஏன்னா எது ஒன்று தான் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதை நான் தண்ணியில் கழுவிட்டு பாலில் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்ச பிறகு இதில் எப்படி இது பண்ண சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. தண்ணியில் கழுவிட்டு தேவையான அளவுக்கு பாலை ஊற்றிட்டு, வெறும் இந்த ரெண்டு பாருங்கள், பால் கூட தேவையான அளவுக்கு தான். இந்த 2 ரெமெடி வச்சு தான் சூப்பரான ஒரு ஸ்கின்னுக்கு க்ரீமு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நல்லா சிம்பிளாக, ஏன்னா நம்ம முகத்தில் இந்த பால் வேறு நம்ம முகத்தை கழுவிட்டு என்ன சோப் போட்டு கழுவினாலும் வெறும் பால்லேயே நம்ம காட்டன் வச்சு தொட்டு எடுத்தோம்னா அப்போ கூட நம்ம முகத்தில் இருக்க அந்த ஆல்கெல்லாம் வரும். அந்த பால் அவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குது. அதனால மைசூர் பருப்பும் அந்த அளவுக்கு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது, ஸ்கின்னு ப்ரைட்டாக. இந்த 2 பொருளை சேர்த்தோம்னா நம்ம முகம் ஸ்கின்னு நல்லா ஃபுல் பாடி கூட நீங்கள் போடலாம். இது முகத்துக்கு தான் போடணுமா அப்படின்ல, கை கால் எல்லாம் நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது சரி, வீட்டில் இருக்க கூட நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கின்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி செய்கிறது ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கழுவிடணும் ஒரு தண்ணியில். இப்போ அதில் தேவையான அளவுக்கு வேறு பால்லே ஊற வைக்க போகிறேன். நல்லா இது ஊறணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இதை நான் பச்சை பாலே எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சை பாலை ஊற்றி இந்த மாதிரி ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட காய்ச்சின பால் தான் பச்சை பால்னா கூட பரவாயில்ல. இந்த அளவு பச்சை பால் ஊற்றி ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இது ஊறிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறணும். ஊறின பிறகு இது எப்படி பேஸ்ட்டு பண்ணி க்ரீம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ தேவையான அளவுக்கு பால் ஊற்றிட்டு, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த பாலும் தயிருன்ற பாருங்க, பால் மைசூர் பருப்பு இது 2 சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சிட்ட பிறகு நம்ம அரைச்சோம்னா அந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு கையில் இப்படி, ஏன்னா இது ஒடிஞ்ச மைசூர் பருப்பு தான், விரலால் இப்படி நசுக்குனால பாருங்கள் இப்படி 2 ஒடியுது. இந்த அளவுக்கு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். இல்லை 1 ஹவர் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ இது மிக்ஸி ஜார் எடுத்து இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதுல நம்ம ஊற வச்ச இந்த பாலும் இந்த பருப்பும் தான் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 வாரத்துக்கு அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட எடுத்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதை நல்லா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ இதில் க்ரீம் செய்ய போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன். வெறும் பால் தேவையான அளவுக்கு தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இதில் இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அரைச்சோம்னா வடிகட்டுறத வேண்டாம். பாருங்க, இந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஆச்சு. இப்போ இதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
நல்ல ஒரு சூப்பரான க்ளோ கொடுக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு. இப்போ லைட்டாக இது சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கணும். ஏன்னா கட்டி ஆகிற அளவுக்கு விடக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலக்கிட்டு லைட்டாக நல்லா சூடு பண்ணிக்கணும். நான் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி சிம்மில் இருக்கணும். லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த பாலும் இந்த மைசூர் பருப்பும் அரைச்சிந்து பாலில் அவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நல்லா ஆறின பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் நீங்கள். இப்போ இதில் எப்படி க்ரீமு வேறு இதுதான் க்ரீமா இல்லை. இப்போ அதில் எப்படி க்ரீம் தயார் பண்ண உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா ஃபுல் பாடிக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நான் இதில் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான். இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சரில் வந்துருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது பாக்ஸில் இருக்கிறது நம்ம செய்யணுன்னாக்கா இந்த க்ரீம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு பாலை ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு, ஏன்னா இது கெட்டியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கையில் ஒட்டாத அளவுக்கு. இப்போ இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கலாம். தேவையான அளவுக்கு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் பால் பச்சை பால் ஊற்றி நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கலக்கிட்டு அது ஃபுல் நல்லா மேஷ் ஆன பிறகு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக கொஞ்சம் சூடாயிருந்தோ உடனே நீங்கள் அலோவேரா ஜெல் போட்டு கலக்கணும். பாருங்கள் நான் ஒரு டீஸ்பூன் போட்டேன், இன்னொரு டீஸ்பூன் போட்டு இப்போ இது நல்லா கலக்கிக்கணும். நல்லா சூப்பராக ஒரு மைசூர் பருப்பு பால் அலோவேரா ஜெல் க்ரீம் ரெடி. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இது நைட்டில் நீங்கள் தூங்கும் போது கூட முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கழுவ வேண்டாம். காலையில் எழுந்துச்சி நீங்கள் உங்கள் முகத்தை கழுவிக்கலாம். எவ்வளோ நல்லா ஒரு ஷைனிங் கிடைக்குது, நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா மைசூர் பருப்பு ஒரு மாதிரி வலுவலுப்புன்னு இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் நான் இது 1 வீக்கு வச்சுருக்கேன். வேறு நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து இது ஒரு மாதத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக பால், அப்படியே உங்கள்கிட்ட பால் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இதில் பால் போட்டு தான் நம்ம இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்படி இல்லைனாக்கா தண்ணி ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிட்டு ஒரு கிணத்துல போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கலக்கிடணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்காது, நல்லா மேஷ் ஆகிடணும். அப்புறமா இல்லை உங்களுக்கு ஒரே ட்ரிப்பு செஞ்சு வைக்கணுன்னா கூட இப்போ நம்ம சூடு எடுத்த பாருங்க, அந்த சூடில் இருக்கும்போது கட்டி ஆகாத அளவுக்கு அப்போவே அலோவேரா கொஞ்சம் விதமாக அலோவேரா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் இப்போ இந்த மூடி மேலே இப்படி எடுத்து இப்படி கவுத்தால் பாருங்கள்
இந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லை உங்களுக்கு ஃபுல் 1 மந்த்துக்கு வேணும்னாக்கா நீங்கள் தேவையான அளவுக்கு இதில் கொஞ்சம் சூடு இருக்கும் போது கலக்கிக்கலாம். அது மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா கலக்காகாது. அப்படி இந்த மாதிரி கட்டி ஆகிட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பால் இருந்தாலும் கொஞ்சம் பாலை ஊற்றி உங்கள்கிட்ட அந்த பீட்டர் இருந்தாக்கோ அந்த பீட்டரில் நல்லா இது பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா மேஷ் ஆகுதோ. இல்லை நீங்கள் சின்ன மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சி கொஞ்சம் பால் ஊற்றிட்டு பச்சை பாலில் காசின பால் கூட ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பால் ஊற்றுறீங்க இல்லைங்களா, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் அதில் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு பெஸ்ட்டான க்ரீம் மைசூர் பருப்பு, பால், அலோவேரா ஜெல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.